என்கிட்ட சில்லறையா இல்லை, 500 ரூபாயா தான் இருக்கு. கொண்டு போய் கொடுத்தா வாங்கிட்டு போன்றவானே. காரும் இருக்கு, நடுவில் ஆளும் இருக்கு, காசு இருக்கு, அங்க கார் இருக்கு. எனக்கு கிடைக்கிற வண்டி மட்டும் எதனா ஒரு வேலை பார்த்தோ இல்லை என் கூட வர வண்டியை எதனா ஒரு வேலை பார்த்து எடுத்துக்கிட்டு போற மாதிரி தான் வருது. இது ஒரு நியூட்ரு, இது ஒரு நியூட்ரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி ஆகுது, விடியங்காலையில். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் சிட்டியால் தாபாவில் நிற்கிறேன். சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு என்னோட வண்டியில் சொல்கிறேன். சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூர்லேருந்து வைசாகில் போய் இறக்கிட்டு ரிட்டர்ன் நாக்பூரே போயிட்டு நாக்பூர்லேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டுருக்கேன். என் வண்டி கிடையாது, என் வண்டியை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். போன வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அசோக் லைலாண்டில் 14 வீல் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கியர் பாக்ஸு சரியில்லாத வண்டியை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஓகே மக்களே, கொஞ்சம் இந்த மாதிரி காலைல டைமில் போனால் தான் இந்த வண்டியை கொஞ்சம் பாஸ் பண்ணி ஓட்ட முடியுது. அதனால ஒரு 3 மணி போல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி உட்காந்துட்ருக்கேன். தாபாவில் போயிட்டு ஒரு டீ இந்த சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடரலாம் வாங்க. ஒரு வண்டி நிற்குது, மொட்டை வந்துட்டு இருக்குது. மோகனா வண்டி ஸ்டார்ட் பண்ணிச்சு. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன், வேக்கம் ஏறட்டோன்னு. தாவாவில் போயிட்டு டீ இருந்தால் குடிச்சிட்டு வருவோம். வணக்கம். வணக்கம். குளிருங்க கொஞ்சம் பரவாயில்ல, நாக்பூரோட எவ்வளோ மேல் அது என்ன குளிருன்ட்டு நானும் ஒரு சாதாரண கம்பளி வச்சுட்டு சமாளிச்சிட்டேன். கம்பளிலாம் இல்லை, வேறு வெறும் பெட்ஜிட்டு. அடுத்த ட்ரிப்பு 400 ரூபா கொடுத்து ஒரு பெட்ஜிட்டு வாங்குறோம். வாங்கியே ஆகணும். நீ வாங்கிட்டியா? எப்போ வாங்கினா? பையா தோ சாயா. மொட்டை மக்களே, மொட்டை மொட்டை தலையம் பாருங்க பாருங்க. 3 மணிக்கு சாப்பிட்றோம். 3 மணிக்கு மதியம் நைட்டு சாப்பிடவே இல்லை. நீ பொறுமையாக சாப்பிட்டு தூங்கிட்டு 2 நாள் கழிச்சு வா. சாயா வந்து விட்டது, குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஓகே, கிளம்பலாம். ஆரம்பிச்சிருச்சு மக்களே. முன்னாடி கால் சத்தல தின்னு காத்து அடிக்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹைவேஸ் ஜாயின் பண்ணி போனோம். நிக்கிறத விட இந்த ரன்னிங்ல அடிக்குது பாருங்க, அதுதான் காத்து ஜில்லுன்னு அடிக்குது. லைன்ல ஓட்டுற பாடி வண்டிலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனட்டு, அதான் டிரைவருக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டோ இல்லை ஸ்டிக்கரோ போட்டு பேனட்டில் ஒரு பக்கம் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்தமாரி குளிர் டைம்லேருந்து அதில் ஜில்லுன்னு காற்று அடிக்கல, அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம இவ்வளோ நாள் கம்பெனி கேபினே ஓட்டி இது வாங்கி வச்சா ரொம்ப நாள் கழிச்சு மர கேபினு. அதனால் அந்த கேப்லேருந்து வர்றது காலில் அப்படி ஜில்லுன்னு சூன்னு இழுக்குதுன்னு வாங்க பாரு, அந்த மாதிரி போகுது. டைம் 3:30 மணி ஆகுது மக்களே. இப்போ தான் அந்த இவன் ரஞ்சித்தும் இன்னொருத்தரும் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு சாப்பிட்றாங்க. அதாவது நைட்டு சாப்பிட்லையா, அதனால் காலையில் மணி 3:30 ஆக போகுது. 3:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்றாங்க.
என்னதான் இது கியர் பாக்ஸில் அந்த செலக்டர் மாற்றிட்டு வந்தாலும் ஒரு சில நேரம் அந்த சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. மறுபடியும் எதனா கிளச்சு ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளச்சுக்கு ப்ளே எடுத்து பார்க்கணும், இல்லை ஏர் எடுத்து பார்க்கணும், எதனா ஒரு ட்ரை பண்ண தெரியும். ஆப்போசிட்ல அவ்வளோ வண்டி ஒரேடியா போற மாதிரி இருக்குது. டிராஃபிக்கா இருந்து இப்பதான் கிளியர் ஆகிட்டு. நேரா போனா விஜயவாடா 201 கிலோமீட்டரு. கொஞ்ச தூரம் போயிட்டு கீழே கட் பண்ணி திராலிகூடா ரோட்ல போனோம். வண்டியில ஏகப்பட்ட சின்ன சின்ன வேலை இருக்கு. எலக்ட்ரிக்கல் வேலை, இந்த வைப்பர் பிளேட்லாம் ஓடலை. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பூரா புள்ளியாக இருக்கா. இந்த செகண்ட்ஸில் வாங்கி தான் ஃபஸ்ட்டு லோடு. அதனால் அப்படியே சும்மா பெயிண்ட் அடிச்சதில் புள்ளியாக இருக்குது. அதெல்லாம் தின்னரோ இல்லை ஐபி போட்டு க்ளீன் பண்ணால் போகும். அதே மாதிரியே டிஸ்கில் கொஞ்சம் ஒரு பெண்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் இன்ஜின் லீக், ஆயில் லீக்கு, அது இதுன்னு இருக்குது. கிளச்சு ப்ளே அட்ஜஸ்ட்டு. மெயினான விஷயம் டபுள் நியூட்ரலில் ஒரு நியூட்ரு, அதாவது லோ கியர் செக்ஷன் வேலையே செய்யலை. அதை செலக்டர் மாற்றி இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் சின்ன சின்ன வேலை நோட் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு அந்த வண்டி ஓனர்கிட்டயோ இல்லை இந்த வண்டி டிரைவர் வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லுவோம். வண்டி டிரைவர்கிட்ட சொன்னால் செய்வாரான்னு தெரியாது. இல்லை அந்த ஓனர்கிட்டே சொல்லிடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலை தான். அட்ஜஸ்ட் பண்ணுறதுல சரியாயிடும். நம்ம வண்டி மாதிரி ஃபாஸ்டேக்ல முன்ன பின்ன நவுத்தின்லாம் இருக்க தேவையில்லை. இந்த வண்டி போன உடனே வேலை செய்யுது. அதே சமயம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் RFID ஸ்டிக்கர் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் லோடுன்றதால அந்த ஸ்டிக்கர் இன்னும் ஒட்டலை. அதனால் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் மட்டும் இருக்கிறதால டப்புன்னு ஓப்பன் ஆகிடுது. இது 12 வீலு 14 வீலு எல்லாமே ஒன்றே அமௌண்ட்டு தான். த்ரீ to 6 ஆக்சில், அதாவது 3லேருந்து 6 ஆக்சில் வரைக்கும் ஒரே அமௌண்ட்டு தான். 3லேருந்து 6னா 10 வீலு 10 வீல்ல இருந்து அதோட 6 ஆக்சிலுக்கு எந்த வண்டி இல்லையே. இந்த டாட்டாவில் 16 வீல் வரும். 2 லிஃப்ட் ஆக்சில் மாடலில். அது என்ன கணக்கு வரும். அது வரைக்கும் ஒரே அமௌண்ட்டு தான். தெலுங்கானா முடிவுக்கு வரப்போகிறது. RTO செக் போஸ்ட் வந்துட்டேன். என்கிட்ட சில்லறையா இல்லை, 500 ரூபாயா தான் இருக்குது. கொண்டு போய் கொடுத்தா வாங்கிட்டு போன்றவானே. அடி ஒளி விளக்கு அடிக்கு, ஒளி விளக்கு. சரி போய் கொடுத்து தான் பார்ப்போம். இதான் சீல். பேமெண்ட் கொடுத்தாச்சு மக்களே. இப்படி ஏறலான்னு பார்த்தா தான் இப்படி ஜோராக வருது. நிக்காதே போயிட்டாரு. நீ எடுக்கிற மாதிரி இருந்தா நானும் எடுத்துருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்தது மக்களே. 500 ரூபா கொடுத்தா சில்லறை தர மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி போ கேட்டேன், வேலைக்கு ஆகல. சரி அவன் போய் வாக்குவாதம் பண்ணிட்டு உட்காந்து இடத்துக்கு போன்ட்டு வந்துட்டேன். ஏதான் 12 வீல் வந்தீங்கன்னா 300 ரூபா கொடுப்போம். இது 14 வீல் தானே. சில்லறையா இருந்திருந்தா 400 ரூபா கொடுத்துருக்கலாம்.
அதான் யோசிச்சுக்கிட்டே போனேன், எப்படியோ சில்லற தருவாங்களா டவுட் ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்ல வந்து கரெக்ட் பண்ணிடும். சில்லறையா தான் தூக்கிட்டு போகணும், என்ன பண்றது. சென்னை 446 கிலோமீட்டர். அப்படியே லைட்டா விடிய தொடங்குது. டைம் 6:25. திருவள்ளா டோல்கேட்டை நினைச்சா கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. காரு இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பண்ண போறான்னு தெரியல. வந்தாச்சு. கிராஸ் பண்ணி பார்த்தா தெரியும். தலைவர்கள் கார் இருக்கு, கார் இருக்கு. காரு இருக்கு. காரும் இருக்கு, நடுவுல ஆளும் இருக்கு. காசு இருக்கு, அங்க கார் இருக்கு. காலையிலே கொடுத்தாச்சு மொத்த அமௌண்ட்டும். அமௌண்ட் பறிபோயிருந்து மக்களே. காலையிலே நம்ம வண்டியா இருந்தா போவாது, இந்த வண்டியா இருந்தா கொஞ்சம் போவோம். ஒரு அழுத்து இல்லாமான்னு பார்த்தேன். சரி விடு, தோத்திட்டு வந்துட்டானுன்னா அதிகமாக கேட்பானுவேன். வந்து வண்டியை வந்து பார்க்கல, அதனால 200 கொடுத்துட்டு வந்துட்டேன். வண்டியை பார்த்துட்டா காசு அதிகமாக கட்டிருப்பான். வண்டி முன்னாடி ஓரம் கட்டிட்டு வந்ததால கவனிக்கல போல. இங்கே தான் 24 மணி நேரமும் டபுள் ஷிஃப்ட்டுன்ற மாதிரி. இப்போ ஷிஃப்ட் கார் நிற்குதா, அதுக்கப்புறம் இந்த ஷிஃப்ட் கார் போயிட்டு இந்த நான் காரு ஒரு மாதிரி சுசுக்கிலே கொஞ்சம் பெரிய கார் மாதிரி இருக்கும். அந்த காரில் வந்து நின்றுட்டு இருப்பானு. 2 ஷிஃப்ட் போல இது மாறி மாறி நின்று வசூல் வேட்டையை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அமௌண்ட்டெல்லாம் எங்கே தான் போகுதுன்னு தெரியல மக்களே. ஆனால் லொக்கேஷனை பாருங்கள் மக்களே, காலையில் எப்படி இருக்குது. லைட்டாக வானம் இப்போ தான் விடியுது. ஆனால் அப்படியே வயல்வெளி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனி மூட்டமாக. சூரியன் இப்பதான் லைட்டா எட்டி பாக்குறாரு. இடம் ஆனா முன்னாடி பாருங்க பனி மூட்டமா இருக்கு. இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல சுத்தமா ரோடே தெரியாது. நைட் டைம்ல எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு 100 அடிக்கு முன்னாடி போற வண்டி கூட தெரியாது, அந்த அளவுக்கு கவர் பண்ணி இருக்கும். அது இந்த டைமா என்ன எதுன்னு கொஞ்சம் சரியா ஞாபகம் இல்லை. எந்த வண்டியும் ஓவர்டேக்கு அதிகபட்சம் போகிற ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 40 தான். அது காராக இருந்தாலும் சரி, வால்வோ பஸ்ஸு கூட அப்படி தான் போகும். ட்ராவல்ஸ் கூட 40, 50, 50 தொடாது. ஏன்னா முன்னாடி போகிற வண்டி தெரிஞ்சால் தானே. கிட்ட வரும்போது தான் அந்த பவரான ஹெட்லைட் வெளிச்சமே தெரியும், அந்த லெவலில் இருக்கும்.
அங்கங்க அப்படியே பனி மூட்டை அப்படியே நிறைய இருக்குது. வெரி குட்ல அவுட்ரு போயிட்டு இருக்கா மக்களே. லெஃப்ட்ல உள்ள போனீங்கன்னா குண்டூர். நம்ம ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான். நான் லெஃப்ட்ல திரும்பினா குண்டூர் போவோம். அது ஆனால் சின்ன ரோடு. இங்கேருந்து குண்டூர் போயிட்டு குண்டூர்லேருந்து விஜயவாடா அப்படி போகிற ரோடு அது. சின்னதாக ஒரு ரிலாக்ஸ் இல்லை, கை கால்லாம் வலிக்குது. இதுதான் மக்களே நம்ம வந்துட்டு இருக்க வண்டி. கொஞ்சம் வேலை பார்த்து எடுத்துக்கிட்டு வந்தேன். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கிற வண்டி மட்டும் எதனா ஒரு வேலை பார்த்தோ இல்லை என் கூட வர வண்டியை எதனா ஒரு வேலை பார்த்து எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் வருது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கூட நம்ம எங்கேயாவது கூப்பிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துலையும் எதனா ஒரு வண்டி பிரச்சனை வச்சுது, அதை ரெடி பண்ணி எடுத்துன்னு போகிறதா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ டபுள் நியூட்ரு, இது 14 வீலு 9+1 கியர் பாக்ஸு. இது வந்து கியர் செலக்டர் வந்து மாறலை, அதனால் லோ கியருக்கு வண்டி மாறவே இல்லை. சாரி, லோ கியருக்கு கியர் ஷிஃப்ட் ஆகவே இல்லைன்னும் போது கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு 12 ரூபா போதும் வந்திருக்கும் மொத்தமாக. அது அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. அந்த பேர் பார்ட்ஸோட வேலை மட்டும் ஒரு 10,700 என்னமோ வந்தது. அப்புறம் அது இல்லாத ஒரு 1000 ரூபா சொன்னாங்க. பில்லு எதுவும் நாங்கள் எதுவும் பண்ணல, நான் அவங்க ஓனர்கிட்ட பேசிக்கிறேன்ட்டாங்க. அதனால் அவங்க ஆன்லைனில் எதனா பேசிட்டுன்னு விட்டேன். அந்த வேலையை பார்த்து எடுத்துகிட்டு வந்தவே தான் வண்டிலாம் பிக்கப் ஆகி போகுது, மேடுலாம் ஏறுது. அப்படி இல்லைன்னா இந்நேரம் நான் ஒரு மேடில் ஏறி இருக்காது, நான் டயரில் கல் கட்டி நிப்பாட்டி வச்சுட்டு வண்டி ஏறலைங்க, நாங்கள் தான் நின்று வந்துடணும். ரெடி பண்ணிட்டு வந்தது நல்லது. இந்த வண்டியில் இதுதான் பிரச்சனையாக இருந்தது, கீர் ராடு பிரச்சனை இல்லை, கீர் பாக்ஸில் தான். இது வந்து டபுள் நியூட்ரு, இது ஒரு நியூட்ரு, இது ஒரு நியூட்ரு. அதாவது இந்த ஹை கியர் நியூட்ரு மட்டும்தான் வேலை செஞ்சுது. இந்த லோ கியரில் 1 2 3 4 இந்த 4 கியருமே வேலை செய்யாத இருந்தது. ஏன்னா கியர் பாக்ஸில் கியர் செலக்டர் வந்து மாறலை, அதனால் பெருந்தொல்லையாக இருந்தது. நல்ல வேலை ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே ஓகே வாங்கலாமா. வண்டி ரெடி பண்ணாத இருந்ததுன்னா மூவிங்கே தொல்லை. நம்ம வண்டி டாட்டா பார்த்தீங்கன்னா பிக்கப்புக்கெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இதெல்லாம் பிக்கப்லாம் நல்லா தான் ஆகும். ஆனால் நம்ம வண்டி மட்டும்தான் சொல்ல. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டி நம்ம எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் 14 வீல் தான் இருந்தது. அதாவது 2018 மாடல் 14 வீல் தான் இருந்தது. ஆனால் கட்சியில் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சேனலே ஆரம்பித்தோம். அது ஒரு 2 வருஷம் முன்னாடி சேல்ஸ் பண்ணிட்டாங்க வண்டியெல்லாம். இல்லைன்னா அதுல எல்லாம் ஒரு வண்டியை தான் நான் வச்சுருந்துருக்கேன். அது ஏன்னா அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்போலாம் இந்திக்காரன் கிடையாது. இந்திக்காரன் தான் வடக்கு நண்பர்கள் அப்போலாம் கிடையாது. இப்போதான் வந்து ஒரு 2 வருஷமா அவங்களாம் அதிகமாக இருக்காங்க. 3/4 பேர் அவங்க தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 20 பேரும் நம்ம தான் தமிழ்நாடு இருப்பாங்க. இவங்க கூட எப்போதான் போவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் நிலைமை. அப்போ 14 இருக்கும்போது ஆளாளுக்கு என்னோட வண்டின்னு இருந்தது. அதனால சரி நம்ம எதுக்கு அதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டிட்டு பார்த்தீங்களா டாட்டா. அந்த டாட்டா வந்து புதுசாக வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு நாள் கிட்ட தான் இருக்கு. நான் வேற யார்ட்டையும் மாற்றி விடல. அதனால அதே உட்காந்து ஓடிட்டு இருந்தேன். நேரம் 14 இருந்ததுன்னா அதுதான் ஓட்டியிருப்பேன். அதுதான் ஒரே வண்டியை வச்சுருந்துருப்பேன். ஏன்னா இடம் வசதி எல்லாம் கம்பவுண்டாக இருக்கும், இடம் நல்லா தாராளமாக இருக்கும். இப்போ டாட்டா வண்டியோட தைலாண்டில் வந்து
இந்த ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும். அதாவது இங்க இறஞ்சிடாங்க இறஞ்சிடலாம் இல்லை, நல்லா தாராளமாகவே இருக்கும். அதான் இதுல ஒரு வசதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கலாம். வண்டி சவுண்டு அதுவும் அதிகமாக இருக்கும். டாட்டாவில் இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட் இருக்கு தைலாண்டு ஓட்டுறதுல. இப்போ இது வந்து இந்த ஒரு சிங்கிள் மட்டும்தான். இந்த சிங்கிளே முழுசா கம்ப்ளீட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த வண்டி டிரைவர் வந்து ஆந்திரா தான் அவரு. இந்த வண்டியோட டிரைவரு அவர்கிட்ட போய் மாற்றி விடணும். இந்த ஒரு குறிப்பிட்ட கேப் தான் இந்த பரவாயில்ல ஓட்டி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல இருந்தா கூட நான் போயிட்டு நான் பரவாயில்ல ஓட்ட போறேன் காசு போட்டு மாத்திக்கலாம். நம்ம டிரான்ஸ்போர்ட்ல இல்லையே. இருக்கு, டாட்டால இருக்கு, கம்பெனி கேபின்ல 2 வண்டி இருக்கு. ஆனா அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நார்மல் வண்டி தான். அதாவது நம்ம பாட்டுல இருக்கு பாத்தீங்கன்னா 6+1 கியர் பாக்ஸ், அதே வண்டி தான் 14 வீல்ல இருக்கும். இது லைலாண்ட்ல வந்து இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2015 மாடல் வண்டி. இது 15 மாடலா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல விட்டாங்களா டபுள் நியூட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இல்லை ஸ்டார்டிங்ல அதுவும் 6+1 வந்து அதுக்கப்புறம் தான் டபுள் நியூட்ரு வண்டி வந்து தான் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆனா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறது ஃபுல்லாமே டபுள் நியூட்ரு வண்டி தான். நல்லா இருந்த வண்டி. ஆனா அதிகமா மூவ்மெண்ட் இல்லை, நம்மளுக்கு எதுக்கு 14 வீலுன்னு சொல்லிட்டு அதையும் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ மட்டும் இந்த 14 வீல் ஓட்டு வர இது மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த வண்டி செகண்ட்ஸ்ல இந்த ஓனர் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் லோடு. ஆனா அவரு என்கிட்ட ஷெட்டிலே கேட்டாரு. ஏன்னா ஷெட்டில் எல்லாம் ஒன்னா தான் கிளம்பிச்சு இந்த வண்டி எல்லாம். இது பாத்தீங்கன்னா வண்டி ஓனர் வந்தாரு, தம்பி வண்டி நம்ம வண்டி போறியா அப்படின்னாரு லோடுக்கு. அப்போ வரைக்கும் எனக்கு லோடு சொல்லலை. எனக்கு ஒரு மைண்ட் இருந்தது, சரி 14 வீலாச்சு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படியும் வந்து இது வந்து மார்க்கெட் வண்டி தானே இப்போதைக்கு, அதனால் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அப்படி இல்லை சரி ஓகே இது எனக்கு லோடு போடலை அப்படின்னா அவர் எப்படியாவது பேசி நான் தான் இந்த வண்டி எடுத்துக்கிட்டே வந்திருப்பேன். அதாவது சென்னையிலேருந்து வந்து நாக்பூர் போயிட்டு அங்கேருந்து வைசாக் லோடு இறக்கிட்டு வந்தோம். இந்த ட்ரிப்பே அதை இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சென்னைக்கே போயின்னு இருக்கேன். வைசாக் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து திரும்ப நாக்பூரே வந்து இப்போ மறுபடியும் சென்னை போயிட்டுருக்கு. இப்போ நாக்பூர்லேருந்து சென்னை வரைக்கும் தான் நான் போகிறேன்னா, நாக்பூர்லேருந்து சென்னை வரைக்கும் தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதுவே சென்னை வரைக்கும் போவேனா இல்லை இந்த வண்டியோட டிரைவர் வந்து மாற்றி போகிறா தெரியல. இல்லைன்னா அந்த ஓனர் சொன்ன மாதிரி நம்ம தான் இதை வந்து எடுத்துக்கிட்டே வந்திருப்போம். நான் இருந்தாலும் நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கோம். டக்குன்னு அது எப்படி எங்கள் டிரைவரு கம்பெனி டிரைவரை நீங்கள் எப்படி வெளியில் வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாக்குவாதம் வரும். சரி அதனால நானும் சொல்லிட்டு விட்டேன். ஓடைகள்லாம் தண்ணி நிறையாவே போகுது. மொத்த ஏரியாவும் இப்பதான் நடவு நட்டுருக்காங்க. கல்லுக்கடை போகுது,
லெஃப்ட்ல ஃபுல்லா மிளகா தோட்டம் மக்களே. லைலாண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இட வசதி தான். இதுக்கு தான் இது. ஒரு சில டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா லைலாண்டு ஓட்டிட்டு பழகணுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட வசதி இதெல்லாம் பார்த்தவங்க டக்குன்னு டாட்டா வண்டி ஏறி ஓட மாட்டாங்க. ஏன்னா அதில் இடம் இருக்காது. இந்த கட்லஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்படியே ஈவனாக வரும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அளவு போட்டால் ஈவனாக வந்துடும். அந்த மாதிரி டாட்டாவில் பண்ண முடியாது. பண்ணணும்னா எப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் நிறையா, கேபின் சேஸா வாங்கி அதுக்கப்புறம் வந்து லைலாண்டோட கட்லஸ் போட்டு கேபின் கட்டினா மட்டும்தான் இந்த அளவுக்கு வரும். இல்லைன்னா டாட்டாவில் கொடுக்கறதே வச்சு பண்ணோன்னா இந்த அளவுக்கு இட வசதி வராது. தண்ணி இல்லை, தண்ணி வேணா போய் குடிக்கணும். பிரிகுண்டால அந்த டோல்கேட்டு ஆட்சி வரனாலா இந்த டோல்கேட்டு கதை. இந்த டோல்கேட்ல அவ்வளோ யாரும் நிக்கிறது இல்லை, எப்படா தான் நிக்கிறாங்க. லட்சி ஃபுல்லா கழிச்சு போட்டாலும் அந்த சவுண்டு வருது, டரு டருன்னு. ஒரு சில நேரம் தான் வருது, எப்பயுமே வரல. இந்த கீரை மட்டும்தான் வருது, மற்றதெல்லாம் எதுலயும் வரல. லட்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல மெக்கானிக் கிட்ட. நானே வந்து என்ன அவசரமா தெரியல, கிளம்புறேன், வேலை இருக்குது போயிட்டேன். வேற ரைட்டு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அதை வர ஏதோ வச்சு ரெடி பண்ணிட்டு வந்தேன். இதுவும் இல்லைன்னா அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தண்ணி பிடிக்கிற இது வரும், போய் தண்ணி பிடிப்போம். நாக்பூர்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண குழா தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே போயிட்டு அது ஃபில்டர் வாட்டர் வாங்குவோம். வந்து விட்டது தண்ணீர் பிடிக்கும் இடம். ஆனால் அந்த இரு சக்கரம் பின்னாடி லெஃப்ட்லேயே வருது. ஏக்கா பார்த்து வா ஏக்கா. தண்ணி பிடிச்சாச்சு மக்களே. குழாய் தண்ணியே பிடிச்சி ரொம்ப நாள் ஆகுது. ஆர்ஓ வாட்டர் வாங்குறேன், ஏன்னா அந்த சைடில் நாக்பூர்ல கூட கிடைக்கல. இந்த மாதிரி வண்டியா இருந்ததுன்னா 2 கேன் கூட வாங்கி வச்சுட்டு நல்ல தண்ணி மாதிரி கேன் வாட்டரோ அதில் வாங்கி குடிச்சு வச்சுக்கலாம். எங்க
நம்ம வண்டியில ஒரு கேன் வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதுக்கே நான் மேல வரணும் கீழே ஒரு பக்கம் மாத்தி மாத்தி எடுத்து வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வண்டியில. அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா வீட்டுக்கே அவ்வளவும் போறதில்ல. இதுல பாத்தீங்கன்னா வண்டி தான். வண்டியிலே இருந்து அப்படியே வாங்கி போச்சா வீடு எல்லாமே வண்டி தான். தண்ணி நல்லா இருக்கும். 25 லிட்டர் கேன் தண்ணி எவ்வளோன்றீங்க? 10 ரூபாய். இதுவே 20 லிட்டர் கடையில வாங்கினோம்னா ஒரு சில இடத்துல 30 ரூபாய்க்கு தராங்க, ஒரு சில இடத்துல 40 ரூபாங்க. தண்ணியே கிடைக்காத இடத்துல 50 ரூபா கூட போகுது. போகும்போது இந்த ஏரியில தண்ணி இருந்த மாதிரி தெரியல, இவ்வளவு தண்ணி இருக்கு. மீன் எகிரி போயிடக்கூடாதுன்னு வலை வேற போட்டு வச்சிருக்காங்க. ஆளாளுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேலையை தான் பாக்குறாங்களே தவிர இந்த பக்கம் ஏன்னா வண்டி வருதான்னா பாக்குறது. சென்னை டு கொல்கட்டா ஹைவே ஏறியாச்சு. ஓடி பாருங்க, அந்த டிராக்டரில் ஃபுல்லாக அந்த கோயிலை அறுவடை பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வெயில் வேற சரியா அடிக்குது. இவ்வளோ நாள் அந்த பக்கம் நாக்பூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்லே கொஞ்சம் இருந்தாச்சா. இதுக்கப்புறம் வெயில் டைமு. அது நம்ம ஏரியாவே வேற தான். வந்து வண்டி கிளம்பும் போது 2 வண்டி இல்லை 3 வண்டியாக எடுக்கிறதா இருக்கு. ஆனால் வழியில் யாரும் கூட வர்றதில்ல. ஒன்று முன்னாடி போயிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப பின்னாடி வராங்க. ஆமாம், நம்ம கம்பெனி வண்டியே அது மாதிரி வராது. வர்றது 2மே வெளி வண்டி தான். அவங்க மட்டும் எப்படி கூட வருவாங்க. உழவுப்பாடு இன்னும் 10 கிலோமீட்டரா. அடிக்கிற வெயில்ல மகன் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. எல்லூர் காவேலி கிலோமீட்டர் போட காணாம். எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. இருந்து போன கேப்ல மழை பெஞ்சிருக்கு போல. ஃபுல்லா வருங்க, ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கு. ஏற்கனவே இருந்தது, ஆனா இந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி மண்ணு கலர்ல இருக்கு பாருங்க, செம்மண் கலர்ல தண்ணி இருக்கு. இப்போ பேஞ்சு மழை பெஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி தண்ணியா இருக்கும். வேற இந்தாண்ட பக்கமும் தண்ணி நிற்கிது. ஆந்திராவில் மட்டும் டோல்கேட்டு கொஞ்சம் பயந்து தான் போகிறதா இருக்கு. இந்த டோல்கேட்டு என்ன கதைன்னு தெரியல.
இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஓகே, தப்பித்தோம். ஒரு டோல்கேட்டுக்கு 300 வச்சா கூட 10 அதான் தாண்டி அதாங்க பார்த்து உள்ள ஒரு 8 டோல்கேட் வரும். இவங்கெல்லாம் என்ன சின்ன நிற்கிறாங்க. டோல்கேட்டு இருந்தா எவ்வளோதான் கொடுத்துட்டு போகிறது. இது நாங்கள் இங்கே கொடுத்துட்டு போகிறோம், நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா அவங்க ஒத்துக்கூட மாட்டேங்கிறாங்க. அது எப்படி அங்கே நிற்பான், நீ சொல்லாத அப்படின்னு. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது மக்களே. வெயில் வேற நல்லா ஏறி போச்சு. மேலே போயிட்டு இந்த வேலைக்கு ஆகாது. உங்கள் ஹைவே பார்க்கிங் போகிறோம், அதை போய் நிப்பாட்டிட்டு வண்டி டிரைவருக்கு ஃபோன் அடிப்போம். என்ன சொல்கிறாரு பார்ப்போம். இப்போ நிறைய நான் எதுவும் கேட்டுட்டு இல்லைன்னா வேறு எங்கன்னா கொண்டு வந்து விடணுமா, என் வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். என்ன சொல்கிறாங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணும். அதான் உள்ள விட வேண்டியதுதான். மீதி கதையை அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ரெஸ்டாவது எடுப்போம். நான் வெயிலுக்கு ஏன் ஓட்டு வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் வாரம் கட்டி நிப்பாட்டுக்கிறேன். நான் கல் ஏற்றின்னு போகிறேன், கண்டெய்னர் எக்ஸ்போர்ட். ஓகே மக்களே, இந்த பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். இந்த வண்டி டிரைவர் வராரா என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு பேசிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.